தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக இன்று உலக மகளிர் தின விழாவை நமது கரூர் மாவட்டத்தில் மிக சிறப்பான முறையில் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல் நிகழ்வாக புத்துணர்ச்சி ஏற்றி நமது நிர்வாகிகள் ஆடி வைப்பார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு மற்றும் அவார்ட் இந்தியன் ஃபவுண்டேஷன், அதாவது இந்திய அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வரும் மகளிர் தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சிறப்பாளர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். முதலாவதாக திருப்பூரை சேர்ந்த ஜனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நிறுவனராக இருக்கக்கூடிய கனகாம்பாள் அம்மையார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மற்றும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் உதவி செயலாளராக இருக்கக்கூடிய ரேவதி ராஜேஷ் கண்ணா மேல் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தேசிய மகளிர் கூட்டமைப்பு இன்னைக்கு மகளிர் தினத்தை அறிவித்து மிக சிறப்பான நிலையில் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு சிறப்பாக கொண்டாடணும். எல்லா ஜோதிடர்களையும் மென்மேலும் வளர வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி எந்த விதத்தில் நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு நம்ம வலிமையா இருக்குது அப்படிங்கிறத பற்றி மிக அழகாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறது இந்த மகளிர் தினம்னு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க, இதனுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை பற்றி நம்மளிடையே பேசுவதற்காக நமது மாநில இணைச் செயலர் அனைவருக்கும் வணக்கம். நமது தேசிய மகளிர் ஜோதிட தலைவர் திருமதி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் துணைத் தலைவர் திருமதி ரேவதி ராஜேஷ் கண்ணா மேடம் அவர்களுக்கும் மற்றும் எனது ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை கண்டு ரசிக்கும் அனைத்து நேயர்கள் அனைவருக்கும் என் மனங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த மேடம் கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கு எனது மகிழ்ச்சி கலந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த மகளிர் தினம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உலக பெண்கள் தினம் உருவாகிய வரலாறு, அதாவது மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் பெண்களை போற்றும் தினமாகவும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஒரு வகையில் இது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதன் இன்னொரு கோணத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது. அதாவது மகளிர் தினத்திற்கு பின்னாலும் ஒரு மாபெரும் போராட்ட வரலாறு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 18ஆம் நூற்றாண்டில் பெண்கள் என்றால் வீட்டு வேலைக்கு மட்டுமே சரிவரு என்று முடக்கி வைக்கப்பட்டார்கள். இந்த நிலை நேரம் மாறி 1850களில் தொழிற்சாலை, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் பெண்கள் கால் பதிக்க தொடங்கினார். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பணியில் கால் பதித்தாலும் அவர்களுக்கான ஊதியத்தில் தொடர்ந்து பாகுபாடு காட்டப்பட்டது. ஆண்களுக்கு நிகராக வேலை செய்தாலும் உரிமையிலும் ஊதியத்திலும் தொடர்ந்து அநீதிதான் இழைக்கப்பட்டு வந்தது. இதனால் குதித்தெழுந்த பெண்கள் 1910ஆம் ஆண்டு டென்மார்க் கோபன்ஹேகனில் பெண்கள் உரிமை மாநாட்டை நடத்தினர். இந்த மாநாட்டில் உலக நாடுகளை சேர்ந்த பெண்கள் பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். தங்கள் உரிமைகளுக்கு பெண்கள் அனைவரும் கைகோர்த்து ஒற்றுமைக்காக நின்றனர். அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் முக்கியமானவர் ஜெர்மனியை சேர்ந்த புரட்சி பெண்
கிளாரா ஜெக்கின் அவர்கள். பெண்களின் உரிமைக்காக அவர்களை ஒருங்கிணைத்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த கிளாரா பெண்களின் உரிமைகளை பேச உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட நாளை பெண்கள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கருதினார். இது குறித்து தீர்மானத்தையும் நிறைவேற்ற முயற்சி செய்தார். ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த தீர்மானம் நிறைவேறவில்லை. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினத்தை மகளிர் தினமாக கொண்டாடி வந்தனர். அதற்கு பின் உலகை திரும்பி பார்க்க வைத்த புரட்சி என்னவென்றால் 1917 ரஷ்யாவில் நடைபெற்ற பெண் தொழிலாளர்கள் முன்னெடுத்த புரட்சி. இந்த புரட்சியின் தாக்கத்தால் அப்போதைய ரஷ்ய மன்னர் ஜாரின் ஆட்சியை கவிழ்த்தது என்பது. இதனை அடுத்து 1920ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் நடந்த பெண்களின் போராட்டத்தில் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டரா கொலண்டல் கலந்து கொண்டார். ரஷ்ய பெண் தொழிலாளர்களின் புரட்சியை நினைவு கூறும் வகையில் புரட்சி நடந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை பெண்கள் தினமாக கொண்டாட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கிரிகோரியன் கேலண்டரின் படி அவர்கள் கூறிய அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 8ஆம் தேதியாக இருந்தது. அதனை அடுத்து உலக மகளிர் தினத்தை ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று அவர் பிரகடனம் செய்தார். அன்று முதல் உலகம் முழுவதும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடப்படும் சர்வதேச பெண்கள் தினம் ஒரு நூற்றாண்டு கால பெண்களுடைய போராட்டங்கள் மீது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் நடத்திய பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் தான் இன்றைய நம் ஆர்ப்பாட்டங்களுக்கு காரணமாக இருக்கின்றன. பெண்களின் உரிமைகளுக்காக அவர்கள் குரல் கொடுக்காவிட்டால் இன்று நம்முடைய குரல்களை நசுக்கப்பட்டிருக்கும். வாக்குரிமைக்காக போராடி அதை பெற்று தராவிட்டால் நாம் வாக்களிக்கும் உரிமையற்று வெறும் கருமைகளாகவே இருந்து கொண்டிருப்போம். வேலை நேரத்தை குறைக்க சொல்லி அவர்கள் போராடி இருக்காவிட்டால் இன்று வெளியிலும் வீட்டிலும் பெண்களின் நேரம் சுரண்டப்பட்டிருக்கும். ஆக இன்று பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உரிமைகள் எல்லாம் போராடி வெற்றி பெற்றவை, வலுவான அடித்தளம் கொண்டவை. பல்லாயிரக்கணக்கான பெண்களின் உரிமைகளை அடைவதற்கு காரணமான முன்னோடி பெண்களை நாம் போற்ற வேண்டும். இன்று எல்லா துறைகளிலும் நாம் மகிழ்ச்சியுடன் காணும் பெண் முன்னேற்றத்திற்கு பின்னால் பலரின் உழைப்பு மற்றும் முயற்சி இருக்கிறது. அரசு எடுத்த முன்னெடுப்புடன் உள்ளன. எழுத்தாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள் போன்ற பேசியும் எழுதியும் வருகின்றனர். பெண் விடுதலை குறித்தும் பெண் கல்வி, பெண் உரிமைகள் குறித்தும் அவர்கள் முன்வைத்த பார்வைகளும் செயல்பாடுகளும் பெண்களை இன்று இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கின்றன. பெண்கள் தினம் பெண்கள் மற்றும் மக்களிடையே அதிக கவனம் பெற்று வருகிறது. மேலும் மகளிர் தினம் என்பது எல்லா பெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட, உடல் உழைப்பு சார்ந்த பணிகளை செய்து வரும் பெண்களையும் இணைக்க வேண்டும். எங்கெல்லாம் எப்போதெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கின்றனவோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் பெண் உரிமைக்காக போராடுவதும் போராட்டத்தின் நியாயங்களை சமூகத்திற்கு எடுத்துச் செல்வதுதான் பெண்களுக்கு உண்மையான மகளிர் தின கொண்டாட்டமாகும். பெண்மையை போற்றுவோம். வெளிப்படுத்தி அப்படியே ஸ்ட்ரீட்டான ஒரு பாடல் ஒன்று உங்களோட தலையை பாடிடுங்க. அந்த பாட்டு ஃபோனில் இருக்கிற நிலவு பிறந்த நேரத்திலே பெண் பிறந்தாளோ, நிலவு பிறந்த நேரத்திலே பெண் பிறந்தாளோ, அவள் மலர் மலர்ந்த வேளையிலே கண் திறந்தாளோ, அவள் மலர் மலர்ந்த வேளையிலே கண் திறந்தாளோ, நிலவு பிறந்த நேரத்திலே பெண் பிறந்தாளோ. நன்றி. மிக அழகாக